இதுவரைக்கும் நம்ம தமிழ் டெக் வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ரெட் கண்ணை பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடுன்ட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணி வியூ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து நம்ம எப்படி வந்து எடுக்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த வந்து எப்படி அன்ஹைட் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இல்லை ஃபைல் மேனேஜர் ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா மீடியன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இது நான் வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் கொடுத்தனால தான் இது எனக்கு வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து அந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும். ஸோ அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டில். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸ்டேட்டஸ்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸ் நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸில் வந்து இதில் வந்து லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி இல்லை மூவ் இந்த ரெண்டுத்தில் என்ன ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபைல் அதாவது இந்த வீடியோவோ இல்லை இமேஜோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் யூஸ் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து மூவ் பண்ணியோ இல்லை காப்பி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கேலரிலையும் இல்லை எம்எஸ் பிள்ளையிலும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி பார்க்க முடியும், அதை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கேலரியில் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கேலரியிலும் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் காப்பி பேஸ்ட் எதுவுமே பண்ணல அப்படின்னா மூவ் பண்ணல காப்பியும் மூவ் எதுவும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் காப்பி இல்லைனா மூவ் ரெண்டுத்தில் எதனா ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் ஆகும் இல்லை வேறு எதுக்காவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 MBயில் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வியூ பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேறு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடில் வந்து நம்ம ஒரு 4 MB நம்ம வந்து இன்னும் MBயில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து டபுள் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம வியூ பண்ணி பார்த்தது நம்ம எப்படி வந்து அன்ஹைட் பண்ணுறோம் அப்படி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காம நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.